பிரேக்கிங் பேட்ல வர இந்த பீஸா சீனை நம்மளால மறக்கவே முடியாது. வால்டரு ஆசாசியா பொண்டாட்டி கூட சேரலான்னு பீஸா வாங்கிட்டு போவா அப்படி, ஆனா ஸ்கைலரு அடிச்சு துரத்தி விட்டுரும். அந்த கோவத்துல மனுஷன் பீஸாவை தூக்கி வீசுவாப்புல, அது கரெக்டா ரூஃப் டாப்ல லேண்ட் ஆகும். இந்த சீனு ஸ்கிரிப்ட்லயே கிடையாது, இது ஆக்சிடென்ட்ல நடந்தது அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சீன் ஸ்கிரிப்ட் தான். வால்டர் பீஸாவை தூக்கி வீசணும், அது கரெக்டா லேண்ட் ஆகணுங்கிறது ஸ்கிரிப்ட்லயே இருந்திருக்கு. Of course, I read it and I go, he flings a pizza and he's so angry and it goes on the roof. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இது சிங்கிள் டேக். ஃபர்ஸ்ட் ட்ரைலயே பீஸா கரெக்டா லேண்ட் ஆயிருக்கு. That was perfect. One take. அவங்க இது ஃபெயில் ஆயிரும், மல்டிபிள் டேக்ஸ் போகும் அப்படின்னு பேக்கப்புக்கு எக்ஸ்ட்ரா பீஸாஸும் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. ஆனா நம்ம வால்டரு பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு இந்த சீனை. இந்த எபிசோடு 2010 டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு. நம்ம பிரேக்கிங் பேட் ரசிகர்கள் அந்த வீட்டுக்கு நேர்ல போய் பீஸாவை தூக்கி போட்டு ரீக்ரியேட் பண்றேன்ற பேர்ல அட்டூழியே பண்ணிருக்காங்க. Some idiots try to throw pizzas on the roof. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 ஃபேன்ஸ் கிட்ட வந்து அங்க போய் போட்டோஸ் எடுத்து பீஸாஸை தூக்கி போடுற அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. And it's really frustrating. அட பாவிகளா, பாவண்டா அந்த ஹவுஸ் ஓனர். இதெல்லாம் கேள்விப்பட்ட ஷோ கிரியேட்டர் வின்ஸ் கில்லிங்கன் 2015 ஒரு பாட்காஸ்ட்ல ஃபேன்ஸை வார்ன் பண்ணிருக்காரு. There is nothing funny or cool about throwing a pizza on this lady's roof. நம்ம மைக் ஐயாவும் அவர் ஸ்டைல்ல வார்ன் பண்ணிருக்காரு. And if I catch you doing it, I will hunt you down. ஆனாலும் அவங்க அடங்கல. கடைசியில அந்த அம்மா 2017 வீட்டை சுத்தி வேலையே விட்டுருச்சு. 2020 அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க, கேன்சர் வந்து. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணு அந்த வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களையும் இந்த ஃபேன்ஸ் விட்டு வைக்கல. ஒரு ஃபேன் அவங்க வீட்டுக்கு பீஸா டெலிவரி பண்ற மாதிரி போய் கொம்பளுத்திருக்கான். ரீசெண்டா இந்த வருஷம் கூட ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியாம தண்ணி அடிச்சு அவங்களை காட்டியிருக்காங்க. இப்போ கடைசியா அவங்க இந்த வீட்டை விக்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ரசிகர்கள் எங்க இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க.